என்னால் நம்ப முடியலை. நாமும் ஒன்றாய் எதையும் தாண்டுவோம், பள்ளத்தாக்கும் மலையுமே. மரத்தை சாப்பிடுற விலங்குகள் வந்துருச்சு. ஏதாவது கெட்ட கனவா இருக்கும். அப்போ அமைதியா தூங்கு. என்னால அதுங்களோட சத்தத்தை கேட்க முடியுது. அது மரத்தை சாப்பிடும். இல்ல இல்ல, ஹைகிரீஸ் கொரட்டை விட்டுட்டு இருக்கா. மன்னிச்சிடு ஸ்ட்ரெச்சி. அதுங்க திரும்பி வந்துடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் மனசுக்கு நெருக்கமான எல்லாத்தையும் அதுங்க அழிச்சிடுச்சுங்க. அதுங்க வந்துருச்சுங்க. மரம் சாப்பிடுற விலங்குகள் உங்க அம்மாவை அழிச்சிடுச்சு. உன் நண்பர்களையும் அழிக்க வருதுங்க. இங்க இருந்து தயவு செஞ்சு போயிடு. உன்னோட பயம்தான் எனக்கு பலம். நாம சந்திச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல அப்பூ. எனக்கு பசிக்குது. பயம் என்னை விட்டு போகணும், மாயமா மறையணும். மரத்தை சாப்பிடுற விலங்குகள், மரத்தை சாப்பிடுற விலங்குகள். மற்ற எல்லா யோகி யானைகளை விட நீ ரொம்பவே பலசாலியானவன் அப்போ. மரங்களை காப்பாத்து, இயற்கையை காப்பாத்து அப்போ. உனக்கு ஒரு கடமை இருக்கு. பயம் என்னை விட்டு போகணும், மாயமா மறையணும். பயம் என்னை விட்டு போகணும், மாயமா மறையணும். பயம் என்னை விட்டு போய் ஆகணும், மாயமா மறையணும். எனக்கு ஒரு கடமை இருக்கு. பாருங்க, மரத்தை சாப்பிடுற விலங்குகள் அவங்க இங்க வந்துட்டாங்க. மஞ்சள் மற்றும் கருப்பு நிற விலங்குகள் எல்லா மரங்களையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. மரத்தை சாப்பிடுற விலங்குகள் எல்லாத்தையும் சாப்பிடுது. நீ குழந்தையா இருக்கும்போது உனக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. பயம் என்னை விட்டு போகணும், மாயமா மறையணும். பயம் என்னை விட்டு போயிடணும், மாயமா மறையணும். நான் ஒரு உண்மையான தைரியசாலிக்காக ரொம்ப நாள் காத்திருந்தேன் அப்போ. கிட்டத்தட்ட 100,000 ஆண்டுகளுக்கு மேல காத்திருந்தேன். அந்த மிகப்பெரிய மஞ்சள் நிற கருப்பு நிற மரங்களை சாப்பிடுற விலங்கை எதிர்த்து ஒரு குட்டியான தைரியமா சண்டை போடுறத நான் பார்த்தேன். அந்த குட்டியான நான் தான். நான் இவங்களை தடுத்தே ஆகணும். என்ன நடக்குது? ஓடுங்க குட்டியான. அதை படிங்க. ஏன் புது சட்டை உனக்கு பிடிச்சிருக்கா? இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு.
எனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. உனக்கு இது பிடிச்சிருக்கா? உனக்காகவே தான் இதை நான் செஞ்சேன். இல்ல இல்ல, அம்மா ஏதாவது பிரச்சனையா? நீனா பாப்பா, இது ஆபத்து. மரத்தை சாப்பிடுற விலங்குகள், இதுங்களை நான் தடுத்து நிறுத்தி ஆகணும். குழந்தை ஆபத்துல இருக்கு, நேரத்தை வீணாக்க முடியாது. அம்மா, தம்பி துடிக்கிறான். அந்த அந்த பச்சை நிறத்துல ஒரு ஆவி மாதிரி வந்து நம்ம குழந்தைய காப்பாத்திடுச்சு. அது நம்ம அப்புதான். நிறுத்துங்க, மரங்களை கொல்றத முதல்ல நிறுத்துங்க. என்னது யானை ஆவியா? போடுங்க. சாதாரண மனுஷங்க தானே இவங்க, விலங்குகள் இல்லையா? அவங்க எப்படி தலை தெறிக்க ஓடுனாங்க பாத்தியா? நிஜமாவே நீ ரொம்ப நல்ல விஷயத்த பண்ணிருக்க அப்பு. இனி என்ன ஆனாலும் அவங்க இந்த பக்கம் வரவே மாட்டாங்க. பயத்தை எதிர்த்து நின்னா அதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே பெரிய விஷயமா தெரியாது. நான் என்னோட உடலுக்குள்ள மறுபடியும் போகணும், இல்லைன்னா நிரந்தரமா நான் இப்படி அலைய வேண்டியது ஆயிடும். ஆமா, என்னோட சக்திகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. முதல்ல அவனை அங்கிருந்து வெளியில எடுக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு அவன் மயக்கமாதான் இருப்பான். அவனோட ஆத்மா அவனோட சக்திகளை எல்லாம் நல்லா உறிஞ்சி எடுத்துருச்சு. உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. அவன் நெத்தில ஏற்பட்டிருக்க வீக்கத்தை தவிர லேசா அங்கங்க சிராய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். இந்த முதல் மரம் அவனை அந்த 2வது மரத்துக்கிட்ட இருந்து காப்பாத்திருக்கு. அவனை சுத்தி அது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருந்திருக்கு. ஆனா அது எப்படி நடந்ததுன்னு தான் எனக்கு புரியல. அப்பு, அப்பு, உனக்கு ஒண்ணு ஆகலையே? என் தம்பியை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. குழந்தை வாய்க்குள்ள ஏதோ இருக்குன்னு பார்த்ததும் நான் பயந்துட்டேன், அத உடனே காப்பாத்தினேன். நல்ல வேளை, ரொம்ப தாமதிக்காம சீக்கிரமா நீ எழுந்து நின்னுட்ட அப்பு. நெத்தில இருக்கிற வீக்கம் வலிக்குதா? கொஞ்சம் வலிக்குது. நீ இந்த காட்டையே காப்பாத்திருக்க. நீ உன் கடமைய வெற்றிகரமா முடிச்சிருக்க. அப்படின்னா இதுக்கு அர்த்தம், அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அப்படின்னா உன் யானை கூட்டம் எங்க போதோ அவங்க கூடயே போயிடுவியா? என்னோட அம்மா ஞாபகம் வருது. என்னோட கூட்டம் எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா இல்ல இல்ல, நான் செய்ய வேண்டிய கடமைகள் இன்னும் நிறைய இருக்கு. இயற்கையை நான் பாதுகாக்கணும், இந்த பூமியையும் தான். என்னோட கடமையை நான் இப்பதான் தொடங்கி இருக்கேன். இத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, நீங்க யாரு? நான் தான் பூமி. என்ன பூமி தாய்னு சொல்லுவாங்க. இந்த பூமிக்கு நீ வேணும் அப்போ. அப்பு தன்னோட கடமைய இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான். அவன் எப்படி தன்னோட கடமைகளை நிறைவேற்றான்னு அடுத்தடுத்து பார்க்கலாம். இரு நிலவின் உதயம், ஒரு ஸ்டார் உதயம். இருள் மறைந்தது, பயம் பறந்தது. என்ன நம்ப
எதையும் தாண்டுவேன் பள்ளத்தாக்கும் மலையுமே. மலை நடுவிலே மனம் பாடுமே, உனதாசையாவும் இனி நிறைவேறுமே. என்னால் நம்ப முடியலை, நாமும் ஒன்றாய் எதையும் தாண்டுவோம்.